ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் ஒரு யூஸ்ஃபுல்லான பிரிண்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸோட B7500D இருக்குது நம்ம கிட்ட. இது ஒரு லேசர் பிரிண்டர். இது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கேட்ரேஜ் பிரிண்டர் தான் வந்து போட்டிருப்போம். அதாவது இங்க் டேங்க் வந்து ரீஃபில் பண்ணுற மாதிரி அதுதான் வந்து நம்ம போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு, எனக்குமே புதுசு, நம்ம சேனலுக்குமே புதுசு. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயோ வந்து நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப டிலே ஆகிடுது. ஓகே, நம்ம வளவல்னு பேசாமல் வந்து பிரிண்டர் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணதுலேருந்து அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் பிரிண்டர் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து லேசர் பிரிண்டர் தான். ஸோ இங்க் எதுவுமே வந்து இது தேவைப்படாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது பவுடர் டெக்னாலஜி. பவுடர் வந்து ஹீட் பண்ணி அது வந்து பிரிண்டாக பண்ணுறது. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லேபிள் பிரிண்டர்ஸும் இருக்கட்டும், ஸ்டிக்கர்ஸ் பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் கண்ட்ரீஸ்லையும் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இது வந்து ஃபேமஸான ஒரு பிராண்ட் தான். நமக்கு தான் வந்து தெரியாது. இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒன்றும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரல. பட் ஆனால் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் ஆஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு 20K வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்டிங் இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வந்து வீடியோ சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா B7500Dன்ற மாடல் தான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இதோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதோட பிரைசிங் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா 20,000 வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி பிரிண்ட், ஸ்கேன், போட்டோ காப்பி, 2-in-1 பிரிண்ட், ஐடி காப்பீஸ், டபுள் சைட் பிரிண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் பர் பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 33 பைசா அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஆனா நம்ம கேட்ரேஜ் பிரைஸ் இன்க்ரீஸ் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா 38 பைசா அது போல வந்து பாத்தீங்கன்னா வரும். அது இல்லாம பேப்பர் காஸ்ட் அதையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றப்ப, அதாவது சேர்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமாக வந்து போகும். பிகாஸ் ஒரு ₹1 அதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து வரும். அண்ட் சில வேஸ்ட் பேஜஸ் சேர்க்கிறப்ப வந்து நிறைய வேஸ்டேஜஸ் வந்து நமக்கு தேவைப்படும் கண்டிப்பா. அண்ட் இதுல வந்து எந்த ஒரு கேட்ரேஜ் சிஸ்டமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா லேசர் டெக்னாலஜி மட்டும் தான். நெக்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டின்னு வரப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. அண்ட் கலர் காம்பினேஷன் வரப்ப ஒயிட் அண்ட் லைட் கிரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் ஓரி போயிடலாம். இதோட பேக் சைடு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பவர் கேபிள் இருக்கு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா USB போர்ட் இருக்கு. அதாவது லேப்டாப்க்கோ இல்ல போனுக்கோ வந்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்ட் இங்க இருக்கு. அதுக்கான 2 கேபிளுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாக்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க இன்பில்டாவே. ஸோ அது நீங்க தனியா பை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அது ஒரு பிளஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து எந்த ஒரு டிஃபால்ட்டும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்ல இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல 250 பேப்பர்ஸ் வந்து நம்மளால ட்ரேல வந்து இன்புட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டர்னல் ட்ரே இன்புட் கிடையாது, இன்டர்னல் தான். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 250 பேப்பர்ஸ் வந்து வச்சுட்டு உள்ள ஜஸ்ட் வந்து புல் பண்ணா மட்டும் போதும். அதுவே வந்து பேப்பர்ஸ் வந்து லோட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டோனர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டோனர் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டோனர் வந்து 840, 900 அது போல 1000 கிட்ட வந்து அந்த டோனர்ஸ் வந்து விற்கிறாங்க. அமேசான்லயுமே அவைலபிளா இருக்கும். நம்ம பிரதர்ஸ் அப்படின்ட்டு போட்டு இந்த மாடல் வந்து டைப் பண்ணீங்கன்னா அதுக்கான டோனர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கும். அதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வாங்கிக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இதோட ட்ரம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் வந்து லைஃப்ஸ் இருக்கும். லைஃப் வந்து 100% இருந்து நம்ம ட்ராப் ஆக அதுவே வந்து இண்டிகேட் பண்ணும். அது வந்து டாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சு லைஃப் வந்து போச்சுன்னா, அந்த ட்ரம்மோட லைஃப் போச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். அது வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 2000 அது போல் வந்து வரும். அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அதாவது டேமேஜ் ஆகாது. ஈஸியாகவே வந்து நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சரி, இது ரெண்டு தான் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து நமக்கு அடிக்கடி தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். வேற எதுவுமே இல்லை கிடையாது. டோனர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கலாம். பின்னாடி சைடு ஒன்று வந்து அவுட்புட் எடுக்கலாம். அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வந்துடும். இது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பிரிண்ட் போடுறோன்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சுக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்டபிள் லேயர்ஸும் அந்த சைடில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கட்டுறேன். சப்போஸ் இன்னும் நிறைய பேப்பர்ஸ் போட்டே இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 300 பேப்பர்ஸ் அப்படி போடுறப்ப வந்து அதை தூக்கிட்டா போதும், எடுத்துக்கலாம். அந்த ஈஸியாக வந்து பேப்பர் ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் பட்டன்ஸ்லாம் ஒன்று சொல்கிறேன். இதில் கண்ட்ரோல்ஸ்னு வரப்போ பவர் பட்டன் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பட்டன், ஆப்ஷன் பட்டன்ஸ்லாம் இருக்கும். 2-in-1க்கும் சரி, 2 சைட் பண்ணுறதும் சரி, ஸ்கேன் பண்ணுறதும் சரி, அண்ட் மெனு இருக்கும், பேக் வரது இருக்கும், ஸ்டாப் அதெல்லாம் இருக்கும். இந்த ஏரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ண முடியும். இதை பற்றி என்ன டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
அவ்வளோதான். அந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோன்றது எல்லாமே அதில் காட்டிடும். நம்ம என்லார்ஜ் பண்ணி எடுத்தாலும் அது எல்லாமே அந்த டிஸ்பிளேவில் காட்டிடும். இவ்வளோ தான் இருக்கிற. நெக்ஸ்ட் இதில் ஸ்கேன் ட்ரைன் வரப்போ மினிமம் 4 A4 ஷீட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிற சைஸஸ்லாம் வந்து ஸ்கேன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதில் என்லார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ரெடியூஸ் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை ஜூம் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து இதில் பிரிண்டர்ஸ் வந்து போட்டுக்க முடியும். லைக் மினி ஜெராக்ஸ் அதெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணி போட்டுக்க முடியும். இது ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் வந்து அதை பார்க்கணுன்ற பட்சத்தில் அது கலராக தான் வந்து வரும். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வந்து இதில் பிரிண்ட் ஆகிற பிளாக் அண்ட் ஒயிட் தான் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா கலர் கிடையாது. நான் வச்சுங்க பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இதில் பிரிண்ட் ஆகும். ஆனால் வந்து கலர் அவுட்புட் வந்து ஸ்கேனரில் வந்து நம்ம எடுத்து. நெக்ஸ்ட் இதில் 600 MHz வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஃப்ரீக்வன்சி பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா அது வந்து மெமரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 128 MB வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்குது, மெமரி கெப்பாசிட்டி. கரண்ட் இல்லை இன்னும் போன பட்சத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அது வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, டோனர்னு வரப்போ டோனர் ஈச் டோனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2600 பேஜஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் கவுண்ட் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2600 பேஜஸ் வரல, 2100 அது போலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டோனர் நான் ரீப்ளேஸ் பண்ணப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 2050 அதுதான் வந்துச்சு, 2600 வந்து வரல. ஸோ அவங்க கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படி வந்து டெக்ஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணால் தான் வந்து கம்மியாக நிறைய பேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் நிறைய வந்து பிரிண்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. அண்ட் டெஸ்டிங் பேஜஸ் அண்டு சில வேஸ்ட் பேஜஸ்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும். மேபி வந்து டெக்ஸ்ட் மட்டுமே வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ வந்து 2600 வரும்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஒரு 2500 ஆச்சும் வந்து ரீச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸை பிரிண்ட் போடுறத கொஞ்சம் தவிர்த்துனா நம்ம இந்த பிரிண்டர் வந்து நிறைய லைஃப் வரும், அதாவது டோனர் வந்து நிறைய லைஃப் வரும். நெக்ஸ்ட் இதுக்கான டிரைவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து பிரதர்ஸ்ன்ற இந்த வெப்சைட்டை வந்து டைப் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கோவில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே உள்ளே வந்து போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வெப்சைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ எந்த விண்டோஸில் ஒர்க் ஆகுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிரைவ் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரே டிரைவாக இருக்கும். அது மூலிமா வந்து பிரிண்டிங்க்கும் சரி ஸ்கேனிங்க்கும் சரி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்கும், அதை வந்து வேணாலும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஈஸியாக சிம்பிளாக வந்து டிரைவ் வந்து. இந்த பிரதர்ஸ் பிரிண்டர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்போஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுன்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது ஒரு பிஸ்னஸ், ஸ்மால் பிஸ்னஸ்க்காகவும் சரி ஸ்டடீஸ்க்காக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த பிரிண்டர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சப்போஸ் வாங்கணும்னு விருப்பம் இருக்கு, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது செக் பண்ணி வந்து வாங்கிக்கிங்க. அண்ட் சப்போஸ் நம்மளால வந்து டோனர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அதாவது வந்து அந்த டோனரை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம், ஒன்று வாங்கி அதே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத வந்து பார்க்கணும், அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். சப்போஸ் நீங்கள் வேணும்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆதி.